ஹாய் கைஸ்! நானும் எங்க மாமாவும் சரி முருகன் கோயிலுக்கு போலான்னு சொல்லிட்டு நாங்களும் வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டேங்க. அப்படி நாங்க எங்க இருக்க முருகன் கோயிலுக்கு வந்திருந்தோம்னா, நம்ம பவானி டூ கவுந்தப்படி போற இடத்துல மாரப்பமலைங்கிற ஒரு ஊருக்கு பக்கத்துல இருக்க ஒரு பழனி ஆண்டவர் திருக்கோயிலுக்கு தாங்க நாங்களும் வந்திருந்தோம். இந்த கோயில் கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மாரப்பமலையிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலுக்கு நாம பஸ்ல வந்தோம்னா, நம்ம ஆலமரம் ஸ்டாப்ன்னு சொல்லிட்டு டிக்கெட் வாங்குனா, கரெக்ட்டா நம்மள அந்த இடத்திலேயே வந்து இறக்கி விட்டுருவாங்க. அப்புறம் அந்த போர்ட்லயே வந்து நமக்கு பழனி ஆண்டவர் திருக்கோயில் செல்லுமணின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து போர்டு வந்து வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் அப்படியே வண்டியில இருந்தங்காட்டி, அப்படியே அந்த போர்ட நாங்களும் பார்த்துக்கிட்டே, அதுக்கப்புறம் நாங்களும் வண்டியில அப்படியே வந்துகிட்டே இருந்தோம். கொஞ்சம் தூரம் வந்தோனே நமக்கு அடுத்தடுத்த போர்டுன்னு சொல்லிட்டு வச்சிருந்தாங்க. அதையும் நாங்க பார்த்து கரெக்ட்டா கோயிலுக்கு வந்துட்டோம். கடைசியா எண்ட்ல வந்து நம்ம லெஃப்ட் சைட்ல பார்த்தா நமக்கு கோயில் வந்து வந்துரும். கோயில்ல வந்து நமக்கு மலை மேல தான் அமைஞ்சிருக்காரு முருகன். அப்புறம் நாங்களும் வந்து வண்டி எல்லாமே வந்து பார்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் சரி இனி போய் நம்ம படிக்கட்டு ஏறலான்னு சொல்லிட்டு நாங்களும் படிக்கட்டு ஏறதுக்கு வந்து போயிட்டோம். ஃபர்ஸ்ட் எங்க மாமாவும் சாமி கும்பிட்டு ஏறலாம்டான்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நாங்களும் சாமி கும்பிட்டு அப்படியே ஏறதுக்கு ஆரம்பிச்சோம். நல்லா பாறாங்கல்ல தான் படிக்கட்டு வந்து வச்சிருந்தாங்க. நாங்களும் ஒவ்வொரு படிக்கட்டா அப்படியே ஏறி வந்துகிட்டே இருந்தோம். கோயில் பார்த்தீங்கன்னா வந்து புதுசா வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல கும்பாபிஷேகம் வந்து நடக்கும். அப்புறம் நாங்களும் அப்படியே ஒவ்வொரு படிக்கட்டா ஏறி வரப்ப தான் ஃபர்ஸ்ட்டா சாமி வந்து வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அவரையும் கும்பிட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் அப்படியே நாங்களும் மேலே ஏறதுக்கு ஆரம்பிச்சோம். மேலே ஏறி அங்கிருந்து டாப் வியூ பார்க்கறதுக்கு எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. நாங்களும் அப்படியே சுத்தியும் பார்த்துக்கிட்டே இருந்தோம். அப்புறம் நாங்களும் அதுக்கு அடுத்தடுத்து சரி படிக்கட்டு ஏறலாம்ன்னு சொல்லிட்டு நாங்களும் படிக்கட்டு ஏறிக்கிட்டே இருந்தோம். ஃபைனலி நாங்களும் வந்து படிக்கட்டு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி நாங்களும் ரீச் பண்ணிட்டோம். மொத்தமா 140 படிக்கட்டு இருக்கு. 140 படிக்கட்டு கம்ப்ளீட் பண்ணோனே, நம்ம ஃபர்ஸ்ட்டா நம்ம விநாயகர வந்து பார்ப்போம். விநாயகர் எல்லாமே நாங்களும் வந்து கும்பிட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் அங்கருந்து வியூ வந்து பார்த்தோம். அங்கருந்து வியூ பார்க்கறக்கு நல்லாவே இருந்துச்சு. அடுத்து சரி நம்ம போயிட்டு பழனி ஆண்டவர் பார்க்கலான்னு சொல்லிட்டு, நாங்களும் பழனி ஆண்டவர் முன்னாடி நின்னு ஃபர்ஸ்ட்டு கும்பிட்டு முடிச்சுட்டு, சரி பக்கத்துல போலான்னு சொல்லிட்டு, நாங்களும் அதுக்கப்புறம் அப்படியே படிக்கட்டு ஏறி போனோம். அப்புறம் படிக்கட்டு எல்லாமே ஏறி போனதுக்கப்புறம், நாங்களும் பழனி ஆண்டவர் வந்து கும்பிட்டு முடிச்சுட்டு, சரி பக்கத்துல அப்படியே சுத்தி பார்க்கலான்னு சொல்லிட்டு, இங்கிருந்தும் வந்து சுத்தி பார்த்தோம். இங்கிருந்து பார்க்கறக்கும் நல்லாவே எல்லாமே இருந்துச்சு. கோயில் எல்லாமே கொஞ்சம் வேலைகள் வந்து நடந்துட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் நமக்கு கும்பாபிஷேகம் வந்து பண்ணுவாங்க. அந்த அப்டேட்டும் நான் வந்து சொல்றேன். அப்புறம் நாங்களும் வந்து ஃபைனலா நாங்களும் அதுக்கப்புறம் நாங்க அங்கிருந்து சாமி எல்லாமே கும்பிட்டு முடிச்சுட்டு, சரி பக்கத்துல வேலை நடந்துட்டு இருக்கு. அங்கேயும் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே நாங்களும் போய் பார்த்தோம். அங்க அந்த சைடு கோபுரம் எல்லாமே கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்க இங்க இருக்க கோபுரத்த அப்படியே கும்பிட்டு முடிச்சுட்டு, பக்கத்துல இன்னொரு சுவாமி வந்து வச்சிருந்தாங்க. அதையும் கும்பிட்டு முடிச்சுட்டு, அப்புறம் நாங்களும் அங்க வந்து நின்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். பார்க்கறக்கே இடம் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. நீங்க இந்த சைடு பவானி சைடு கீது வந்தீங்கன்னா, மறக்காம இந்த கோயில வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. அதுக்கப்புறம் சரி மாம்ஸ் நாமளும் கிளம்பலான்னு சொல்லிட்டு நாங்களும் அங்கிருந்து கிளம்புறக்கு ஆரம்பிச்சோம். சரி கைஸ் இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. இந்த மாரி அப்டேட்ஸ் எல்லாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கங்க. கொஞ்சம் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். சரி அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா பை பை.